ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நைட் டின்னர் எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு இது போல் டின்னர் செஞ்சு கொடுக்கறனால ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அதனால் நைட்டெல்லாம் அழுகாமல் நல்லா தூங்குவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பேபி ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2-3 பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் போல் வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 2-3 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயம் இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பேபி ஃபுட் பண்ணுறதா இருந்தாலும் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு பாதி அளவுக்கு கேரட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவலை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அவல் பாசி பருப்பு இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக கொஞ்சம் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு, 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஆட் பண்ண வேண்டாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இதெல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 7 மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் மசிச்சு கொடுக்க பழக்கலாம். மிக்சியில் அரைச்சி கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டும் கூட ஃபீட் பண்ணலாங்க. இது போல் நல்லா மசிச்சதுக்கப்புறமா நான் ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த பேபி ஃபுட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நைட் டைம் கொடுக்கறதுக்கு கூட ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுங்க. குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஒரே மாதிரியான ஃபுட் கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட் வந்து நைட் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. குழந்தைங்க அடிக்கடி எந்திரிச்சு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த பேபி ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஃபுட்டை பவுலுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. என்னோடய குழந்தைக்கு நைட் நெய் கொடுக்க பழக்கியிருக்கேன், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஃபீட் பண்ணலாம். நைட் டைம் நெய் கொடுக்கலாங்க. ஃபீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க வச்சிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.